மக்களே, வெல்கம் பேக் டு விவி தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம கிரானி 3ல கேட் டெஸ்ட் கெத்த பார்க்க போகிறோம். அதுவும் மேடம் வந்துட்டாங்க. ஹலோ மக்களே, அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ ஹேக் பண்ணி ஏதோ 7:30க்கு பிறந்தமே ஹேக் பண்ணி விட்டான் இந்த உதேஷன் மாதிரி. அங்க அதெல்லாம் போயிங்க. இந்த மாடு புருட்டு போடுது. எப்படியோ போகட்டும், நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்களா? அது போது எங்களுக்கு அவங்களை களமாக்கி சூப்பு குடிக்கலாம்ல. எனக்கு என் மனசு சாத்தி அடையாது. வந்துட்டேல ரொம்ப கத்தாத, அப்புறம் பிபி அதிகமாகி இறந்து போயிடுறேன். நாங்கள் எங்க கேம் ஆடுறது? ஏ மயிலே, நீ இங்கதான் இருக்கியா? உடனே தாண்டி முதல்ல சூப்பு வைக்கணும்னு நினைச்சேன். கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போய் கள்ளி தின்னு. ஸோ வந்த உடனே கிழவிக்கும் கிழவனுக்கும் ரொம்ப சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அது சாரி மயில், சரியா? சண்டை போடாத. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவங்களுக்கு சத்தத்தை போட்டு தான் கூப்பிடணும். என்ன மயில், தைரியமாக இருக்கேன்? இவங்களுக்கு எதுக்கு பயப்படுற? நீ பயப்படுறேன்னு இந்த வீடியோ 1 மணி நேரம் ஆச்சு எடிட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டைம் பயப்படுவேன், இப்போலாம் இந்த மூஞ்சியை பார்த்து பழக்கமாயிடுச்சு. ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படியே கழுத்தை வச்சு அறுத்தேன்னு வச்சுக்கோ. பொடி பொக்கவா கிளம்பி. ஏய் ஏதாவது மூஞ்சிக்கிட்ட பேசுடி. கிளம்பி பார்க்க முடியல பேசுகிறேன். ஆமாம், மூஞ்சி பார்த்தாலே எனக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். கிளவி ஒன்றரை புருஷன் காது கேட்காத செவிடுனேங்க. ஏய் ஏதாவது ஏக்கிட்ட பேசுறா? என் பூசரை எதுக்குடா இருக்கிறான் நாயே? ஓ சரி கிளவி, சத்தம் போட்டோம். இப்போ திரும்பி வந்துடுவாங்க. ஐயோ, தாத்தா தான் கண்ணோட போறாரு. அந்த புல்லட்டும் அதுவும் பின்னாடியே போகுது. ஒரே மாதிரி இருக்கு. ஒரே தான் ட்ராப் வச்சுட்டு போயிருக்கா. இந்த கிழவிக்கு இதே தாங்க. அவள் வரதுக்குள்ள நம்ம டக்குன்னு ஓடிடணும் தான். வந்து பின்மண்டையில் டங்குன்னு கொடுத்துட்டு வந்துச்சே பீலிங்ஸ் அப்படி. அவங்களுக்கு என்ன ட்ராப் இருக்குது, நம்மளுக்கு என்ன ட்ராப் வைக்க? அவங்களுக்கு நம்மளாம் வெப்பனுக்கு எடுத்துட்டோம். அவங்கள டப்புன்னு போட்டு தள்ள போகிறோம். சொட்டை மண்டையிலே சொட்டையை வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் எதுக்கு இங்கே ஒளிஞ்சிருக்கேன்னா, அந்த சனி முச்சவங்க வருவாங்க. அதுக்கு தான் பயமாக இருக்குல்ல. ஏதாவது ஒரு சேஃப்டி வேணாமா? ஏன்டா உனக்கு பயமாக இருக்கேன்? நீ இருக்கிற சரி தான். ஆனால் நான் இருப்பேன்னா கல் எங்க? கல் என் தலையில் இருக்குது. இல்லாட்டி தாத்தாவோட மண்டையை பிடிச்சி கல்லாக்கிடலாம். அவட்ட கன் இருக்குது, அதை முதல் வாங்கணும். நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் மோடே நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகேவா? அப்பப்போ நம்பிட்டேன். நான் நம்பிட்டேன். அப்பா தாத்தா வந்திருக்கேன்ப்பா, கீழே வாப்பா, லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் போறேன்டா கீழே. போ, விஷத்தை தண்ணி வச்சிருப்பேன், செத்துரு அப்படியே போயிட்டு. அப்படியே பேத்தி இந்தாப்பா லட்டு. அப்படி சொல்ல நினைச்சியா? இங்க வாடி செத்தக்கல்ல. பொடி பொக்கவை கிளவி இல்லடா, கிளவன். இவ ஒருத்தி வந்து பயமுறுத்தி. கிளவி வருஷம் ஒரே மாதிரி இருக்கு. அது என்னமோ கிளவி மிமிக்ரி பண்றா. எப்பா தாத்தா வந்திருக்கேன்ப்பா. நான் மட்டும் தோத்தா வந்திருக்கேன் சொல்றேன். நீங்க தானே இருக்க. சொல்றேன் இருடி, கல்லு மாட்டி செத்தடி டம. அவ்வளவுதான், செத்துட்டான். என்ன நட்சத்திரம்? ஐயோ, நட்சத்திரம் சுத்துதே. 2 நிமிஷத்துல எந்திரிச்சிருவான். டக்குன்னு கண்ணை வாங்கி போடணும். பாவி பையன் ஒரு புல்லட் தான் வச்சிருக்காங்க. புல்லட்டு. ஐயோ, இப்போ பாட்டி வருமே, என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வந்துருச்சு. ஏய் என் புருஷனை கொண்ட உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வந்தியாவே எனக்கு சிரிப்பா வருது. பாட்டியோட நடச்சாலே பாடி. இது கிளவன் தொழில் கிடையாது. ஆனால் அந்த வெள்ளாவி பிசாசு தான் இருக்குது. அவ்வளோதான் பண்ணிக்கலாமா? அவங்கள போட்டு தன்னால இருக்கிற மாதிரி. இப்போ எங்க போகிறோம்? சாக போகிறோம்ல. அதான் அவங்க சுட்டாச்சில் எப்படி நம்ம சாப்பிடுவோம்? சரி, புல்லட் எடுத்துகிட்டு ரீஸ்டோர் பண்ணணும். திரும்பி டக்குன்னு தாத்தா பாட்டி நம்ம பாசத்தில் ஏறி வந்து மிதிப்பாங்கல்ல, அதுதான். அவங்கன்னா செத்துட்டாங்களே, எப்படிடா வருவாங்க? 2 நிமிஷம் மட்டும் தானே அவங்க செத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை மிதி தள்ளிடுவாங்க. ரியல் லைஃப்ல நடந்தா 2 நிமிஷம் செத்துட்டு அடுத்த நாள் உயிர் வருவாங்களா? நம்ம செத்துருவோம், அவ்வளோதான். மற்றபடி இது கிடையாது. அவங்களுக்கு ஒரு நயம், நம்மளுக்கு ஒரு நயம். இந்த கேட் எஸ்கேப் நான் ரொம்ப டஃப்பாக இடத்துல சூஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு என்னன்னு தெரில. கேட்டோட அந்த இந்த இங்கே மாட்டுவாங்களா அந்த கேட்டு, இது ஃபியூஸா, அது கிடைக்கவே மாட்டேங்குதுல்ல. அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிடைக்குமே. அது எனக்கு என்னமோ கிடைக்க மாட்டேங்குது. இல்லை ஒரு லக்கா இல்லை அன்லக்கியா, எனக்கு என்ன தெரில. நீ இந்த கேம்ல ஒரு பொருள் மட்டும் டஃப்பா இருக்கும் தெரியுமா? என்ன பொருள்? நீ தேங்காய் தேடும்போது தாத்தாவோட சொட்டையை பிடிச்சிட்டேன். இங்க பாரு, தாத்தா கிட்ட சொட்டையில ஏமாத்தாது. அப்புறம் தாத்தா வந்து என்னோட தாத்தா அந்த மாதிரியே இருக்குல்ல, உள்ள என்னமோ இந்த ஸ்கொயர் மாதிரி தெரியுது பாத்தியா? அப்படியே ஃபியூஸ் மாதிரி இருக்கு. ஃபியூஸ் தான் அதுக்குள்ள வைப்பாங்கல்ல. அறிவோட பேசணும், சரியா?
மக்களை இனிமேல் நான் தான் மயிலுக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துருந்தேன். மயில் என்ன சொன்னாங்கன்னா எடிட்லாம் பண்ணினேன் நானே இயற்கையாகவே என்னோட வாய்ஸ் தரேன்னு சொல்லி தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதில் மட்டும் இல்லை கிராண்டிக்கு கிராண்டா கூட நாங்கள் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் நாங்கள் நேராக எங்களோட உழைப்பில் கொடுக்குறோம். இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது வேணால் நீங்கள் எடிட் பண்ணி கொடுங்கன்னா அது ஒரு ஓகேவா? ஓகே இப்போ நம்ம பேசுகிற லாத்தி படம் பையன் படன்றேன் பாரு. லூஸாக இருக்கும் போலெல்லாம் என் வாய்ஸ் நினச்சிட்டு வாய்ஸ் கேவலமான வாய்ஸ் கேட்குறாங்க. நில்றா அப்படியே இந்த தாத்தா மண்டை வெட்டுற மாதிரி இருக்கு. காயினா? நான் எப்பப்பா காயின் கேட்டேன்? அது ஃபியூஸ் மாதிரி தானே இருந்துச்சு ஸ்கொயர் ஷேப்ல. நீங்க ரொம்ப சீட்டிங் பண்றாங்க. சீட்டிங் நான் முழந்து விளாடுறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் கிராணி விட்டுறவா போற? அது நம்ம கிழவிக்கு பேர் வச்சிருக்கோம் முட்டைக்கண்ணி. அவ வரமாட்டா. முட்டைக்கண்ணி வேர் ஆர் யூ டிட் யூ வாண்ட் கிளவன்ட்டா? ஹல ஒரு சும்மா விட மாட்டல. ஏன் சங்கர செத்தல? என்ன கிழவி மோசமா இருக்கிறான். நான் ஊடால போய் கிழவி. ஏய் என் பூசையை கொண்டுட்டியா? உனக்கு என்ன பண்றே போதும். உனக்கு உப்பு கட்டு ஊற இதுக்கு பல்லே இல்லை. அதுக்கு பல்லு இருந்தாலும் விளக்கவே விளக்காது. ஆத்தி நாத்த குழந்தை பிடுங்கும். நம்ம செத்துடலாம். இது சாகடிக்கிட்டு நம்ம கிட்ட போனாலே கதிர நாத்திரம் வரும். அது பார்த்தேன்னா செத்த. வாட பியானோ வாசிப்போம். இதெல்லாம் பியானோனா வச்சிருக்கடா. இது இந்த கிழவைக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த வீடை மட்டும் பார்த்தீங்களா எதை தண்டி வச்சிருக்கான்னு எனக்கு கடுப்பாக வருது. இவளோட பிள்ளைங்கன்னா எப்படி இதுக்குள்ள இருக்கும்? இவளோட பிள்ளை தான் ஸ்லெண்டர் மேன். ஐ மீன்ஸ் இவளோட பிள்ளை மேனா? இவளோட பிள்ளை தான் வந்து ஏஞ்சலினாவோட பிள்ளை தான் ஸ்லெண்டர்னா. அவளோட புருஷனா ஸ்லெண்டர் மேன் பத்திக்குச்சி. அந்த பத்திக்குச்சியோட பையன் தான் அந்த கொடுக்கு பையன் கருப்பாமூச்சி. அவன் கிராணி 2ல இருப்பான். பட் கிராணி 3ல மிஸ் பண்றான் அவனை. ஆனா அந்த சண்டாடி கிராணி 3ல வந்து பேன் பயமுறுத்து. ஆனா கிராணி 1லயே இந்த சென்ட்ரினா இருப்பாரு. ஆமா. கிராணி 2லயும் இருப்பான். கிராணி 3லயும் இருப்பான். கிராணி 1ல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கிழவி இருப்பா. தான் 8 கால் கிழவி. ஆமால 3 இதுலயுமே டஃப்பா இருக்கு. நம்ம என்ன கிராணி 4 தான் இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டதே கிடையாது. கிராணி 4 பிசில தான் போட முடியும். பிசி தான் இருக்கு. நம்ம மொபைல்லே ஏற்றலாம் கூகுள் மூலமா. ஓகே இந்த பிளான் எடுத்துக்கலாம். இதை தான் நான் பல வருஷமா தேடிட்டு இருந்தேன். இங்கே கிடக்குது. ஓகே இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிகம பதனிசா சரிகம பதனிசா. ஓ சாரி. இங்க எல்லாம் நான் கிராங்க் இருக்குன்னு நினச்சி வந்தா ட்ரெயினோட ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எக்ஸாம்லே இருக்கு சரியா? கரெக்டா இருக்கும். இது என்ன கேம் நினைச்சியா இல்ல எக்ஸாம் நினைச்சியா? சரி என்ன எஸ்கேப் பண்ண போறோம்? கேட் எஸ்கேப்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அதுக்கு தான் இவ்வளவு பொருள் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு தான் ஒரு பொருள் கூட எலக்ட்ரிக் சுவிட்ச் கிடைச்சிச்சு, ஆக்சிலேட்டரே கிடைச்சிச்சு, இன்னும் 2 காயின் கூட கிடைச்சிருச்சு. இன்னும் ட்ரெயின் கீ கிடைச்சா எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம வேணு கொண்டு கேட் எஸ்கேப் தான் பண்றோம். ஆனா கேட் எஸ்கேப் ஒரு பொருள் கூட கிடைக்கல. ஏய் காக்கா பேல அக்கா கிட்ட அந்த கொத்தி சாப்பிட்டு வேண்டா. காக்கானா அவனை அசிங்கப்படுத்துது பாரு. சிரிப்பே வரல. சாரி மனசை கஷ்டப்படாம சிரிக்கேன். ஓகே இப்போ கீழே குதிச்சோம்மா. தாத்தா என்ட்ரி கொடுப்பாரான். ஆனால் இல்லை தாத்தா சொட்ட மாட்டேன். தாத்தா நம்ம கல் பொறுக்கிக்கலாம். நம்ம தேடும் போலாம் கல் கிடைக்காது. நம்ம இப்போ நம்ம கல் பொறுக்கும் போது தாத்தா லைட்டாக குனிஞ்சானா வந்துட்டான். ஹேய் என் மனைவியை கொண்டு என்னைய கொண்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் என் புருஷன் மேலே கை வச்சு உனக்கு எவ்வளோ தைரியம் கொடுக்கும் மக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன். கிளவி தயவு செஞ்சு நல்ல தொண்டை டாக்டராக போய் பார்த்துக்கோ. கிளவி குரலில் வந்து ரொம்ப பலவிதமான நோய்கள் இருக்கு. பார்த்தாலே பயமாக இருக்கு. சரி இதில் என்ன இருக்குது? சேஃப்கி கரெக்டாக சட்டை பார்த்தியா? ஏன்னா அதில் சேஃப்கி தான் இருக்கும். ஏன்னா மற்ற எதுலையுமே சேஃப்கி கிடைக்கல. சேஃப்கி ஆமாம் சேஃபாக இருக்கிறதுல சேஃப்கி இருக்குது. ஆனால் இதுக்கு சேஃப்கி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஆமாம் எதுக்கு வாங்குற? எதுக்கு வாங்க? ஏய் அதுக்குள்ள இந்த வீல் இருந்தா நல்லா இருக்கும்டா. இருக்கலாம்னு தோணுது. அதெல்லாம் வச்சிருப்பாங்க. போடு ஐக்கல் கிட்ட கும்மாக்கா. நீ கேம் விளையாடும்போது இதை பார்க்கவே இல்லடா. நானும் இந்த மாதிரி சொன்னேன்டா வந்துருச்சு. இப்படி உருட்டு சரியா? சாரி நான் கேம் விளையாடும் போது நான் பார்த்தேனா? இல்லை நானே நைட்டு 12 மணிக்கு உங்க தாண்டிட்டு இருந்தேன். நீ எப்போ பாப்பா? சரி அப்புறம் நல்லா இருக்கியா? கேவலமாக இருக்கேன். அவனை பார்த்துட்டல. சந்தோஷம் தான். சரி இப்போ கிளவியை பார்த்து இன்னும் கேவலமாயிருவோம். டக்குன்னு எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கணும். ஆமாடா அந்த மூஞ்சியை பார்க்கவே முடியலடா. வாந்தியாக வருது. நீங்கள் நினைக்கலன்னா லைவ்ல ஷோ கேஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இப்படி தான் பேச பிடிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆனால் இப்படி பேச உங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கவே தெரியாது. நாங்களே ஏதாச்சும் பேசிக்கிருப்போம். அது ஒரு மெண்டல் அப்படி தான். அவனே சொல்ல கிளவி சொன்னேன். ஸோ எனக்கு போர் அடிக்குது இந்த வீட்டில் இருந்து. நம்ம தப்பிச்சு போயிடுவோமா கேட்டில்? தப்பிச்சு உனக்கு எதிரி குறிக்க தெரியும்ல? எதிரி குறிக்க தெரியும் லூஸ் மாடு.
பாலத்திட்ட தாண்டி திறந்து வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளே சாக்கடை வச்சிருக்காங்க. அதான் நம்ம பலகையை போட்டு போடலாம்ல. சரி எதுக்கு அந்த இதெல்லாம் போடணும்? இது நீ சொல்ற, ஆனா கேமிங் காரங்க அப்படி வைக்கல. ஷெட்கி கிடைச்சிருச்சு இந்த கண்ணாடி உடச்ச உடனே. எருமாடே தாத்தா வந்துருவாரு, அமைதியா இருந்துக்கோ. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஏன்? ஏன்னா அந்த படகு போய் கேட்டை மறைச்சிரும்ல, நம்ம எப்படி அந்த பிளாங்க் வேற சின்னதா இருக்கும், எப்படி போக முடியும்? வேண்டாம் பேசிட்டு இருக்கு பாரு. ஏய் அமைதியா இருக்குல்ல, தாத்தா வந்துருவாரு. ஏய் கீழே தான் இருக்கியா? உன்னை பூசணிக்காய் வாக்க விட மாட்டேன். ஆமாம்மா, குழம்பு வச்சிடலாமா? இது ஒரு மெண்டல், அவன் அங்க இருக்கான்னு நினைச்சா இந்த போய் கிழவிக்கு ஆமா சாமியே போடுறேன். ஆமாமா கிளம்பி வச்சிடலாமான்னுகிட்டு இருக்கான் மெண்டல். சை, எல்லாருமே அது என்னது மெண்டலா தான் இருப்பாங்க. அது இல்லடா, அது என்னது இந்த இது மடிப்பா, என்ன முந்தானியை புடிச்சிட்டு போகிற மாதிரி. ஆனா கிளவி பாவடைய புடிச்சிட்டு போகுது. ஏய் எவ்வளவு தேர் தான் என் புருஷனே கிண்டல் பண்ணுவோம். உன்னை அவிச்சு வேக வச்சு. சூப்பர் கிழவி, ஸ்லோ மோஷன்ல பேசுற, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒன்று புகழ் தரேன். ஏய் என் பொண்டாட்டி சாவடிச்ச உன்னை என்னடா பண்றது? சாக்கடையில் போடுறா வெண்ண. ஏய் வாயை மூட்டை வந்துட்டு, நான் கடுப்பில் இருக்கேன். அவன் வேற சுத்திக்கினே இருக்கான். ஏய் அதுக்குள்ள எப்படி கிளவி வந்த? எனக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏய் ஆமாடா, ஐயா உடைய சூப்பு போவ கிளவி, சூப்புக்குள்ளே சூப்பு போய் சேர்ந்துட்டா. ஏய் நம்மள ஒரு நாள் செத்துட்டான். நல்ல வேலை கொன்று பாண்டி. கண்ணை ஓங்கிட்டான் அந்த மாடு பையன். ஏய் கண்ணை குடுறா. நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணை எடுத்துட்டு அங்கேயே போட்டேன். ஸோ தாத்தாக்கு ஈஸியாக எடுக்கிற இதுல வச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படியே வயிற்றுக்குள்ளே இருப்பாங்களே கம்பெனி. நம்ம இப்போதான் நம்ம வெடிச்சிடும், நம்ம வயிறு வெடிச்சு செதறிடும். ஆமா, இப்போ ஏன்டா இதை பண்ணோன்னு இருக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஃபியூஸ் இந்த ஜென்மத்தில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதை பண்றதுக்கு நம்ம இதை தப்பிச்சே போயிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ட்ரெயின் எஸ்கேப்பா? ட்ரெயின் கீ மட்டும் கொடுங்களா? ஏய் அந்த இது ஓப்பன் பண்ணி கட்டை உட்டை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேட்டோமான்னு கேட்குறேன். நம்ம கேட்டோமா? தீப்பேத்தி போய் ட்ராயில் வச்சிருப்பாங்க, நம்ம போய் பொருத்தி கொளுத்து. ஆமாம், காக்கா அப்படியே உண்டு பண்டு ஓடிடும். காக்கா அந்த காக்காவை கொல்லை பண்ணி ஆகணும். அந்த காக்கா என்ன வீடு கிண்டல் பண்ணி. ஆமா, எத்தனை வருஷம் தான் இந்த காக்கா வச்சிருப்பாங்க? அது குட்டியும் போடாது, முட்டையும் போடாது. அப்படியே இருக்கும். இருக்கிற பிள்ளையார் மாதிரி. அது சாரி, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி, குத்து வச்ச பிள்ளையாரா? ஏமா பிள்ளையார் குத்து வச்சம்மா உட்காந்துருப்பாரு. சரி சரி உடச்சிடலாம். அதை இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? அப்பா ஜென்ரேட்டர் கிடச்சிருச்சுங்க. இது போதுங்க, எலக்ட்ரிசிட்டி வந்துடும். நம்ம தான் சென்ட்ரி நான் பொம்மை போட்டு சென்ட்ரி நான் ரூமுக்கு வந்தால் மட்டும் பெரிய பிறந்தவன். ஆமாம், உன் பிள்ளை இப்படியே பண்ணிக்கிறதா வச்சுக்கோ. உன் பிள்ளையை அப்படியே கொண்டுறணும். அல்ல அவன் பிள்ளை சின்ன வயசுலனா 8 கால் நாள் ஒன்னா பிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி பிச்சு போட்டுட்டே இருப்போம். உன் பிள்ளை கால் முளைச்சிக்கிட்டே இருந்தா நாங்கள் மண்டையை பிடிச்சி போட்டுருவோம். அவ்வளோதான். இல்லாட்டி ரெண்டா வெட்டி உன் வாய்க்குள்ளேயே போட்டுருவோம். சரி இப்போ தாத்தா வந்துட்டு. ஏய் என் பேரனே கொண்டன்றியா? உன்னை என்ன பண்றது? எனக்கு ஒரு கறி குழம்பு வச்சு கொடு போதுமா? ஏய் என் மனைவியை கொண்ட உன்னை என்னடா பண்ணுவேன் நான்? என் படுவா அப்படியே சூப்பர் குடிச்சு. என்னடா அவங்க ஸ்லோ மோஷனில் பேசுகிறாங்க. ஏன்டா அவங்க ஒரே டைலாக்கே பேசுகிற அந்த தாத்தா? உன்னை என் மனைவி கொண்டே உனக்கு என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறது? காலமிக்கி விடு. கையமைக்கி விடு. எங்களுக்கு டயர்டாக தான் இருக்குது. நாங்கள் தப்பாக சொல்கிறோம். மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் மெண்டல். நம்மளுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. நீங்கள் நினைக்கலாம் மயில் மட்டும் தான் இருக்கானா, அவளோட தங்கச்சி குயிலும் இருக்கா. ஆனால் இப்போதைக்கு அவள் வரமாட்டா. அவள் ஒரு திருடி, சரியான திருடி. இந்த கிராணி ஒரு மாதம் அவன் கிராணி வீட்டிலே கேக்குது. கமலா வந்துட்டா. கமலாவா? என்னம்மா கிராணி வீட்டில் எப்படிம்மா கமலா வருவா? லூஸ் ஆயிடுச்சு. கிராணி ஒரு தங்கச்சி தான் கமலா. அதோட ஹிஸ்ட்ரி தான் எனக்கு தான் தெரியும். நீங்க ஸ்டோரி இந்த ஹிஸ்ட்ரி தெரியணுமா? தெரிய வேணாம், நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி தெரியணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுச்சு. சாரி மேம் இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. ஏற்கனவே கிளவி வீட்டில் சில ஆர்டிஸ்ட் போட்ட கும்பல் தான். நீங்கள் தெரியும், உங்கள் போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். அடியே இது வேற நடந்திருக்கா? அப்ப கண்டிப்பா நீ சூப் வச்சு குடிக்க போறேன். கண்ணு தெரியாமே நாங்க வந்து பிடிச்சி மயில வாயை மூட்டு வரியா? இப்போ பார்த்தாலும் நொசன்னு இருந்தா அவன் நண்டு டம்முன்னு பண்ணையில் போட்டுருவா. என்னால் பேசாமல் இருக்க முடியல. பேசினாலும் தோணன்னு ஊடாலே பேசியிருக்கேன். ஆமாம், நான் ஏன் என்னை பற்றி நானே தப்பாக பேசுகிறேன். நீ ஒரு மெண்டல் பிளே. நல்லா இருக்கல வெள்ளையா? யாரு இதில் போய் சைட் ஆயிடுச்சு பத்தியா? என்ன டேஸ்ட் அந்த மாதிரி நினைப்பேன் நான். என்ன கொடுத்துருக்கா? பேட்லாக்கியா? இதை வச்சு இந்த ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி
இப்போ கிளவியும் கிளவனும் நான் டேரெக்டாக நம்மளை சொர்க்கத்தை அனுப்பிருக்கோம். நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும். வெளியே போயிடணும். எனக்கே வாய்ஸ் ஸ்லிப் ஆகுது. ஓகே இப்போ கீழே வந்துட்டோம். கிளவி வரா. ஏய் நீ வீட்டு தப்பிச்சிருவியா? தப்பிக்க விட்டாதடா. ஐயோ ஏய் வாயை மூட்டு வரியா? இப்போ கிளவி வருவான் பாரியா? கிளவை மட்டும் வரட்டும். அவனுக்கு இருக்கு மண்டையில் டபுள் சுட்டுட்டு போயிடும். கிளவா என்னம்மா வரியா? பொண்டாட்டி சொல்ல முட்டி வெளியில வந்துட்டான். என் பொண்டாட்டி எப்படி கொண்டாங்க? ஐயோ அப்படி திட்டியா? நான் ரொம்ப சிரிப்பாக இருக்கேன் பார்க்காதீங்க. சப்புன்னு இருக்கேன். சரி இதே சுட்டு தள்ளிட்டோம். இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கண்ணாடி ஜார் இருக்குது. இது வரையும் ஃபியூஸ் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அந்த பேட்லாக் ட்ரெயின் கிலோ கதவு மாதிரி இருக்கும் பார்த்தியா? ஆமாம் தண்ணி வச்சு அதுதான் அங்கே இருக்கும்னு ஒரு கெஸ்ஸு. அதான் பார்க்குறேன். அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோமே எப்பயோ. அதெல்லாம் எடுக்கலை. பேட்லாக் இதெல்லாம் எடுத்திருக்கோம். அதான் ரெண்டு டோர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதை எடுத்திருக்கோம். ஓகே இப்போ வந்து கிளவி போடுது. ஏல நீ செத்தல சேகர் ஏல. ஐயோ கிளவி இப்படி சொல்லி ஏய் பொண்டாட்டி. ஏய் இங்கில ஓடுற டயலாக்க மாதிரி சொல்ற போய் பொண்டாட்டியும். ஏய் கிளவி என்ன கொந்த கட்டிச்சா? இல்லை சேகர் எல்லாம் ஒன்னாலதால இன்னைக்கு சத்தப்பல இங்கே வாழ. என்ன கிளவி ஒரு மாதிரி நல்லா முணுக்குன்னு பேசுகிறா. கிளவி மயக்கத்தில் இருக்கியா? இல்லை நான் மட்டும் எழுந்தேன் உனக்கு பொடையில் போட்டுருவேல. ஏல வந்துட்டான். இல்லை அடிச்சுட்டு போறியல. இது செத்தலை சேகர். இல்லை உனக்கு சும்மா விட மாட்டல. ஐயோ அடிக்கிறான். அடிச்சுட்டான். கிளவிக்கு எனக்கு தெரில. கிளவி வந்து அப்பப்போ லூஸ் ஆகிறா போல. அப்பப்போ லூஸ் ஆகிறா, அப்பப்போ மெண்டல் ஆகுறா. சரி இங்கே ஒன்று வச்சுட்டோம். இப்போ இன்னொன்று மட்டும் வைக்கணும். கிளவி வரும். ஏல உன்னை சும்மா விட மாட்டேல. உன்னை சேகர் உன்னை தப்பிச்ச. உன்னை சும்மா விட மாட்டேன். காமெடியா நான் ஈப்பொண்ணு சிரிக்கல. என் பொண்டாட்டி கொண்டு போடி என்னடா செய்வேன்? கிளம்புன்னு கிளவிக்கு என்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்காங்க. இதில் கிராணி எதுவுமே செய்ய மாட்டேன். சாரி கைஸ். இன்னும் சாட்டர்டே சண்டே வந்து சண்டே ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே காமெடி வீடியோ வரும். அப்புறம் சாட்டர்டே சண்டே கேமிங் வரும். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் நம்மளால் எதுவுமே போட முடியல. சண்டே மட்டும் இப்போ நம்ம வந்து சம்மர் சீசன் போட்டிருக்கோம். மொத்தமாக கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே கேமிங், அடுத்த சாட்டர்டே சண்டே இது. ஓகேவா? பார்த்து ஃபீஸ் கிடச்சிச்சு பார்த்தியா? தப்பிக்க போகிறோம். ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் கொஞ்சம் ஃப்ளோவில் போயிட்டுருக்கேல. கிளவி விடுவாளான்னு தெரிலையே. நானே தூக்க கலக்கத்தில் இருக்கேன். நீ எங்கே தான் தூக்க கலக்கத்தில் இல்லாமல் இருக்க? சாப்பிட்றது தூங்குறதுல தான் இருப்ப. ஸோ நம்ம டயப்படா தப்பிக்க போகிறோம். டயப்பரா தப்பிக்க போகிறேன். ஆமாம் இங்கே இருக்க போகவும் பிடிக்கல, வரவும் பிடிக்கல. வந்தாலும் போக பிடிக்கலன்னு எவ்வளோ பெரிய வீடு பார்த்தியா? அதுவும் நல்லா பொந்தாக இருக்குது வீடு. நீ ரெண்டு பற்றி துரத்திட்டு தின்னுக்கிட்டே இருக்கு பார்த்தியா? அப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே தான் இருப்பியா? கிளவி தின்னுட்டே தான் இருப்பாங்க போல. கிளவி. ஓகே இப்போ நம்ம எடுத்துட்டோங்க. பற்றி தப்பிக்க போகிறோம். அதுவும் இவ்வளோ. அப்போ இங்கே இருந்துக்கோ. நான் தப்பிச்சு போகிறேன். நான் மட்டும் தப்பிச்சு போகிறேன். சரியா? இங்கேயே நீங்கள் கிளவன் கூட மயில் சூப் ஆயிரும். ஓகே பாய். நீ மட்டும் மனுஷன் சூப் ஆயிரு. நானும் வரேன்டா. போடி. நான் வரமாட்டேன். இங்கே போட்டா பாரு. ஓகே மக்களே, கடைசியான வீடியோ பார்த்தா எல்லா செல்லக்கடிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களது விடைபெறுவது உங்கள் விஷால். பாய். நம்ம அடுத்த சந்திக்கலாம். அதுவே நான் மிஸ் பண்ணுவேன். நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. நம்ம அடுத்த சந்திப்போமா? பாய். எல்லாம் விட மாட்டேல.